தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 21, இறை திருவசனம் 36. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 10 நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆம், எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி வியந்து உமக்கு நன்றி செலுத்தி 10 நரம்பு யாழினால் உம்மை புகழ்ந்தேத்தி, நீர் தூயவர், மாட்சிமை மிக்கவர், மகத்துவம் நிறைந்தவர், பேரன்பு மிக்கவர் என்று உம்மை நாங்கள் வியந்து போற்றி நன்றி நன்றி என்று நன்றிப்பாய் செய்கின்றோம். திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான இந்த வெள்ளிக்கிழமையில காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது திரு இருதய ஆசிரை எங்களுக்கு நிறைவாக பொழிந்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாய் திரு அவையோடு இணைந்து புனித அகுஸ்தினாரின் விழாவை இன்று நாளிலே சிறப்பிக்க எமக்கு வாய்ப்பு கொடுத்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மிகப்பெரிய மனமாற்றத்திற்கு சொந்தக்காரர் புனித அகுஸ்தினார். எப்பேற்பட்ட வாழ்வு வாழ்ந்து உமோடு இருந்து ஜெபித்ததால் மனதில் ஓடிய அந்த வார்த்தை, எடுத்து வாசி என்ற வார்த்தை. ஆண்டவரே, அவர் கண்ணில் பட்ட அந்த ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறை திருவசனம் 12 பட்ட அந்த வார்த்தையை எண்ணி மனம் மாறிய அருமையான புனித அகுஸ்தினாரை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பு இறைவா, தனது தாயின் விடாத பரிந்துரை ஜெபத்தால் மனமாறிய அவரை போல ஆமாண்டவரே, தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை. ஆமாண்டவரே, உம்மை அணிந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட பாவியும் மனம் மாறலாம். ஆமாண்டவரே, இந்த நாட்களில் சிறப்பாக அவரது விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில்
மனமாற்றம் வேண்டி துடித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நினைத்து பார்க்கிறோம். பல்வேறு விதமான குடி பிரச்சனையினால் மனமாற வேண்டிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தாய் திரு அவையை விட்டு பிரிந்து வாழுகின்ற விசுவாசிகளின் மனமாற்றத்திற்காக வேண்டுகிறோம். குடும்பத்திலே உண்மையான அமைதி இல்லாமல் தந்தை ஒரு பக்கம், தாய் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கின்ற குடும்பங்களின் மனமாற்றத்திற்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான சமூக வலைத்தொடர்பு சாதனங்களில் மிகவும் சிக்குண்டு வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை கூட அறியாமல் தெரியாமல் இருக்கின்ற பிள்ளைகளின் மனமாற்றத்திற்காக ஜெபித்து அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். பல்வேறு விதமான மனதில் உள்ள அந்த டிப்ரெஷன் வழியாக வெளியில் சொல்ல முடியாத வேகங்கள், இவை அனைத்தையும் குறைக்க முடியவில்லையே என்று தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வாழ்கின்ற மக்களின் மனமாற்றத்திற்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான சிக்கல்கள், போராட்டங்கள், சவால்கள் மத்தியில் மனக்குழப்பங்களோடு, வருத்தங்களோடு, பல்வேறு விதமான இக்கட்டுகளோடு வாழ்ந்து தவிக்கின்றவர்களின் மனமாற்றத்திற்காக உம்மிடம் ஜெபித்து அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடி பிரச்சனையினால், கள்ளச்சாராயம் பிரச்சனையினால், மதுவினால், இன்னும் பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களினால் சிறு வயதிலேயே அடிமையாகி வாழ்கின்றவர்களின் மனமாற்றத்திற்காக உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே உண்மையான சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களின் மனமாற்றத்திற்காக உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே, தூய அகுஸ்தினாரின் எவ்வாறு மனமாற்றம் பெற்றாரோ அதுபோல மனமாற்றத்தை உம் பிள்ளைகளாகி எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, அன்பு இறைவா, சர்வ வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, ரட்சிப்பவரே, வழி நடத்துபவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கைகளிலே வைத்து தாங்கி வழி நடத்துபவரே, உம் திருத்தாளிலே இந்த வெள்ளிக்கிழமையாக இந்த நாளிலே, உம் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே, இந்த அகிலத்தில் உள்ள பல்வேறு விதமான மருத்துவமனைகளில் பல்வேறு விதமான உடலுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு நீர்தாமே உமது இருதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற தண்ணீரின் திரு இரத்தத்தின் வழியாக முழுவதுமாக ஒவ்வொருவரையும் சுத்திகரித்தருளும், ஆசீர்வதித்தருளும் என்று உம்மிடத்திலே இறைஞ்சி மன்றாடி இந்த இரவு முழுவதையும் நீர்தாமே உமது இரத்த கோட்டை ராஜ்யத்திற்குள் அரவணைத்திருள வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.